ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்பெற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவும் நம்மளுடைய ஜானியும் பேசிகிட்டு இருந்த நம்மளுடைய கௌதம் சார் கேட்டவர் பார்த்திங்கன்னா ரேவதியோட பிள்ளையா எதுக்காக இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை மறைச்சி வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை வரும் கௌதம், அதனால தான் இந்த விஷயத்தை யார் கையிலுமே சொல்லாது, என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகி சொல்கிறாங்க. அதுவும் போக நம்மளுடைய இலக்கிய அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் கேட்டதுக்கு, இந்த விஷயம் எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஒரு வாட்டி பைரவிக்கும் ஜானகத்துக்கு பிரச்சனை வந்துச்சு, அப்போயே இவங்க பேசிட்டு கேட்டு நான் நீங்கள் யார் என்னன்றதை அலசி ஆராய ஆரம்பித்தேன். அப்போ தான் நீங்கள் ரேவதியோட மகன்றது எனக்கு தெரிய வரும் அப்படின்றாங்க. அதுக்கு அத்தியை கேட்டேன், அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் என்ன செய்ய போகிறேன், நான் என்னுடைய அம்மா ரேவதியை பார்க்க போகிறேன் சானோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கௌதம், நீ அந்த ரேவதியை நீ பார்க்க போகக்கூடாது, இது என்னுடைய ஆர்டர், நீ இந்த வீட்டு வாசப்படி அதை காலை எடுத்து வச்சேன்னா நான் கண்டிப்பாக உன் அம்மா நீ போனமாக தான் பார்க்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. நம்மளுடைய கௌதம் சார் என்ன செய்கிறதுன்னு தெரியாது ரொம்பவுமே கவலையில் போய்ட்டு ரூமில் உட்காந்துறாங்க. நம்முடைய இலக்கியாவுமே பார்த்திங்கன்னா இலக்கியம் எனக்கு இத்தனை நாள் இந்த வீட்டில் ரேவதி இருந்தால் கூட உண்மையை சொல்லாத நீ மறைச்சிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் நம்முடைய இலக்கியா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்மளுடைய ரேவதி கேடில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அத்தை நீங்கள் தான் கௌதமோட அம்மான்றது கௌதமுக்கு தெரிய வந்துருச்சு, இருந்தாலுமே ஜானி அத்தை கௌதம் உங்களை பார்க்க அனுமதிக்கலைங்க, நீங்கள் இருக்கிற நிலைமை எல்லாமே நான் எடுத்து உரைச்சிட்டேன், ஆனால் அவங்க கொஞ்சம் கூட மனசே இறங்கலை, அவங்க நீங்கள் தான் அம்மான்றது கௌதமுக்கு தெரிஞ்சாலுமே அது உங்களை பார்க்க விட மாட்டாங்க, என்னன்னு தெரியல, அவங்க இப்படி பண்ணுற ஆள் இல்லை, கௌதம் கையில் உங்களை பார்க்க வரக்கூடாதுன்ற மாதிரி சத்தியம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்மளுடைய ரேவதி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மன உளைச்சலாகி அழ ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஜானி அத்தை கன்வின்ஸ் பண்ணி கூடிய சீக்கிரமே கௌதம் கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு வர விஷயத்தை நம்முடைய எஸ்எஸ்கே பார்த்துறாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்காக இலக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா அப்படின்றதுக்கு பிளான் பண்ணி பின்னாடியே வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதி கையில் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டே இருக்கிறது எல்லாமே கேட்டுறாங்க. கேட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய மெடிசன் வாங்குறதுக்கு நம்மளுடைய ரேவதிக்கு மெடிசன் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்கே என்ன ரேவதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு, நீ என் கையால் சாக வேண்டியவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற டாக்டர் விசாரிச்சப்போ பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேவுக்கு தெரிய வந்தது என்னென்னா, இப்போ நம்மளுடைய ரேவதிக்கு கேன்சர்ன்றது, என்னுடைய கையால் சாகணும்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி நோய் வாய்ப்பட்டு சாகுற, இப்போயாவது உன் மகன் யார் அப்படின்றத சொல்கிற அப்படின்றாங்க. வரப்போகிற எபிசோடெல்லாம் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.